லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தோட இறுதி ஷெட்யூல் இப்போ பிஸியாக போயிட்டு இருக்கு. அண்ணாத்த தர்பார் இந்த 2 படங்களுடைய தோல்விக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் இனி ஓடாது, அவர் இனிமே அவுடேட்டட் ஆயிட்டாரு, இனி அவர் படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகாது, அவர் நடிக்க மாட்டார்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்த வண்ணம் இருந்தது. அதையெல்லாம் சுக்குநூறாக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனோட இணைஞ்சிருந்தார். அந்த படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயராக மாறிச்சு. மீண்டும் சூப்பர் ஸ்டார் நான் தான் சூப்பர் ஸ்டார் என்று தான் நிரூபித்தார். அதை தொடர்ந்து லால் சலாம் படத்தில் ஒரு சின்ன சிறப்பு கேமியோ ரோலில் நடித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் சரியாக போகலை. ஏன்னா அது சூப்பர் ஸ்டாரோட படமே இல்லை, அது விஷ்ணு விஷால் விக்ராந்தோட படம். மேலும் அந்த படத்திலிருந்து ஃபுட்டேஜஸ் காணாமல் போனதுனால தான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட போர்ஷன்ஸ் எதுவுமே சரியில்லாமல் போச்சுன்னு இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அது ஒரு புறம் இருக்க, வேட்டையன் படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. மேலும் ஏப்ரல் 15ஆம் தேதி ரிலீஸ்னு ஒரு பக்கம் அன்அஃபிஷியலாக சொல்லப்பட்டாலும் இந்த படம் நிச்சயமாக ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னுமே 75% தான் படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, மீதமும் 35% இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நவம்பர் மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும்? இந்த படத்தில் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணிட்டு வராரு, நம்ம ராக் ஸ்டார் தான். அதனால் ஜெயிலரில் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கொடுக்க போகிறாரு. ஓப்பனிங் சாங் நம்ம ரஜினிக்கு மாசாக இருக்க போது அனிருத்தோட வாய்ஸில் தான் நம்ம சாங்காக பாட போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் அனிருத் பாடின சாங் எல்லாமே ஹிட்டு. அதனால் இந்த படத்துலையும் அனிருத் தான் ஃபஸ்ட்டு சாங்காக பாட போகிறாரு. மேலும் இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிக பெரும் நடிகர் பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க. ஜெயிலர் படத்தில் எப்படி பேன் இண்டியா படமாக எடுத்திருந்தாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் ஒரு நடிகர் பட்டாளமே சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க. நிச்சயமாக இந்த படம் வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களே சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, தலைவர் குத்து இந்த சாங்குக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு ரஜினியை பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க.